ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாய் பட்டர்ஃப்ளை கார்டன். ஸோ இந்த கார்டனுக்குள்ளே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் இருக்கேன். அது எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க உள்ளே போயிட்டு. ஸோ நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்த உடனே கார் பார்க்கிங் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ கார் எல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இந்த வெயிலுக்காக இந்த மாதிரி டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணலாம், இல்லை டிக்கெட் வாங்குறது இங்கே தான். நாங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டோம். ஸோ அதனால் இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒருத்தராக நம்ம உள்ளே போகிறோம். ஸோ ஃபைனலாக டிக்கெட்ஸோட வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ உள்ளே வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை இது இன் அவுட் சைட் ரெண்டு சைடுமே இருக்குது. நல்லா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஸோ பட்டர்ஃப்ளை கார்டனோட சிம்பிள் ஸோ அது இருக்கணும் இல்லையா என்ட்ரன்ஸில். ஸோ அது முடிஞ்ச உடனே உள்ளே வரும்போது ரொம்ப அழகான ஒரு ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இதில் வந்து லைட்டிங்ஸும் இருக்குது. ஈவினிங் டைம்ஸ், நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து எரியும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம உக்காந்து இந்த இயற்கை ரசிக்கலாம் அப்படி ரசிக்கலாம். ஸோ அதனால் சேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லீஃப் ஷேப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் என்னோடய புள்ள வந்து உக்காந்துட்டு என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள். ஸோ ஈவினிங் டைம்ஸில் இந்த மாதிரியும் உக்காரலாம், இல்லை இப்போ கூட நம்ம உக்காரலாம். இங்கே பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சேர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதாவது அந்த சேரை வந்து சன்ஃப்ளவர் டைப்பில் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பூ ஒரு இலை அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய பையன் வந்து இங்கேயும் உக்காந்தாச்சு. ஸோ பூக்கள் பாருங்கள் பாட்டில் வச்சுருக்காங்க, ரொம்ப க்யூட்டு. அந்த சின்ன பூக்கள்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் வந்து காஃபி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்பாட், காஃபி ஷாப்புன்னு சொல்லலாம். ஸோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த மரத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் பட்டர்ஃப்ளைஸும் வச்சுருக்காங்க. ஏன்னா பட்டர்ஃப்ளை கார்டனோட அந்த பட்டர்ஃப்ளைஸ் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். மேலேயும் பார்த்திங்கன்னா துபாய் பட்டர்ஃப்ளை கார்டன் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகலாம். எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டீ ஷாப் மாதிரி ஜூஸ் ஷாப்பும் இருக்குது. ஸோ அது வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகலாம். இதுதான் மக்களே உள்ளே வர்றதுக்கான ஸ்பாட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க, பட்டர்ஃப்ளைஸோட க்ளோத்ஸ், அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷாப் இருக்குது, வேணுன்றவங்க அங்கே வாங்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பட்டர்ஃப்ளைஸில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃப்ரேம்ஸு. அதே மாதிரி அவங்களோட ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைல தான் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளையோட கார்டனோட மேபி ஓனர், பார்ட்னர்ஸ் அவங்கெல்லாம் இருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப அப்படியே பார்த்துக்கிட்டே ஃப்ரேம்ஸ் நிற்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவரோட ஃப்ரேம் நல்லா பாருங்கள், ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் தான். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எக்ஸிட், அந்த சைடு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துலையே நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு ½ ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான கரெக்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன்னா. அழகாக இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் பட்டர்ஃப்ளைஸ் வச்சு ஒரு சின்ன மினி கார்டன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எக்ஸிட், இந்த சைடு என்ட்ரன்ஸ். ஸோ வாங்க உள்ளே போகலாம். கீழேயும் இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது அதுவும். ஸோ இந்த ஸ்க்ரீனை நவுத்துனா உள்ளே நம்ம கார்டனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். போன உடனே பச்சை கிளிகள் ரொம்ப அழகாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே சவுண்ட்ஸு ரொம்ப அழகாக இருந்தது அந்த சவுண்டு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அது சாப்பிடுது. அப்புறம் மேலே போய் உக்காந்துக்கிறாங்க அந்த கிளிகள். ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த உள்ளே என்ட்ரான உடனே. இங்கே குருவிகள் எல்லாம் இருக்குது, சின்ன குருவிகள், நிறைய டைப், நிறைய கலர். அந்த கிரில் போட்டிருக்கிறதுனால அது கிளியராக நம்மளுக்கு தெரியல, பட் ரொம்ப அழகாக இருக்குது லைவில் பார்க்கும்போது. ஸோ அந்த ஸ்பாட் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி தான் கார்டனில் பட்டர்ஃப்ளைஸ் பாருங்கள் எப்படி உக்காந்துருக்கு. இதெல்லாம் ரியல், அப்படியே பறக்குது, உக்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளைக்கு வாழைப்பழம் அதே மாதிரி ஆரஞ்சு கட் பண்ணி வச்சா அந்த பட்டர்ஃப்ளைஸ் அதில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இது உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ரியலாக ஒரு கார்டனுக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ ரியலான பிளான்ட்ஸ், அதே மாதிரி பட்டர்ஃப்ளைஸ், குருவி, அதே மாதிரி கிளிகள் ரொம்ப அழகாக இருந்தது. நடுவில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மானை வச்சு அதுக்கு மேலே ஒரு செடிகள் எல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. இந்த ரியல் மணி பிளான்ட்ஸ் தான். நானும் ஆர்டிஃபிஷியல் தான் நினச்சேன், பட் இல்லை, எல்லாமே நல்லா ரியலாக தான் இருக்குது. அப்படியே அந்த செடிங்களுக்கு மேலே அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பறக்குது பாருங்கள். அந்த ஆர்டிஃபிஷியல் பட்டர்ஃப்ளை ஒன்று வச்சுருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் ரியல் பறக்குது அப்படியே. பூக்களோட செடிகள் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் நின்று அந்த இடத்துல ஃபோட்டோஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் ஒரு செடி மாதிரி, அதாவது கிரில் வச்சு அழகாக அதில் ஃபுல்லாகவே மணி பிளான்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. மேலெல்லாம் ரொம்ப ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மான் பாருங்கள், நடுவில் மான் வச்சுட்டு அதுக்கு மேலே செடிகளும் வச்சுருக்காங்க. நித்திய கல்யாணி செடி, அதே மாதிரி வாடாமல்லி பூக்கள் செடி, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா கிரில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கிரில் வச்சு அதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த பிளான்ட்ஸ் வச்சு நல்லா ஹேங் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக வளர்ந்துருக்கு அது. பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம போயிட்டே இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே பறக்குது. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கவர் பண்ணி நெட்டெல்லாம் போட்டு பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் போகாத அளவுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சர் ஏசி எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு வெயிலே தெரியாது, ஏசி எல்லாம் இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்காக. ஒரு ரியல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இருக்குது. நம்ம கார்டனுக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஏசி இருக்காது, இங்கே ஏசி இருக்குது. இங்கே ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 இந்த மாதிரி இருக்குது. ஜோன் நீங்கள் போகிறதுக்கான வே கரெக்டாக அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் போகலாம், இப்படி எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வே டெஸ்டினேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கு. நானும் பிடிக்க போகிறேன், பயமாகவும் இருக்குது. சரி வேணாம், அங்கேயே உக்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்கள் துபாய்க்கு வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த இடம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டைம் பாஸ் ஆகிற ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த இடம் நம்ம சொல்லலாம். இந்த குட்டி குட்டி அதாவது ஆர்டிஃபிஷியல் மானுங்கெல்லாம் வச்சு அந்த மானோட அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் மணி பிளான்ட்ஸ் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜோன் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரில் போட்டு நல்லா நெட்டெல்லாம் போட்டு கவர் பண்ணி இந்த இடத்துல உட்காரதுக்கான ஒரு ஸ்பாட்டும் கொடுத்துருக்காங்க. உட்காந்து பேச கொள்ள நல்லா இருக்குது அந்த ஸ்பாட்டும். ஸோ நான் தான் இங்கே இருக்கேன் ஜோன் 1ல். இப்போது செகண்ட் ஜோனுக்கு போகலாம் வாங்க. அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் அழகாக வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிற ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸை பார்த்து ரொம்ப பயப்படுது. அது கிட்ட அந்த பட்டர்ஃப்ளைஸ் வருது. இங்கே நிறைய குழந்தைங்கள்னு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸை பார்த்தது பாருங்கள், அந்த பொண்ணு எப்படி பயப்படுது. சில பேர் பட்டர்ஃப்ளைஸ் அது வரும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கே இந்த எல்லா குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பட்டர்ஃப்ளைஸ்க்காக. ஒரு குழந்தை அழுக ஆரம்பிச்சிச்சு, எல்லா குழந்தைங்களும் ஃபுல்லாக அழுகுறது. ஸோ நாங்களும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னோடய பையன் பயமே இல்லாத பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் கையில் எல்லாம் தலையில் எல்லாம் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பட்டர்ஃப்ளை சில வச்சு இங்கே உட்காரலாம், அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ உட்காருங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பசங்க வந்து பட்டர்ஃப்ளையை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திசையாக போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக சொல்லி இங்கே வந்து உக்காந்துட்டாங்க. நானும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஸ்பாட்டும் ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ இப்போ ஜோன் 2க்கு போகலாம் வாங்க. லாஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த ஜோன் 1 வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு வாட்டி கவர் பண்ணிக்கலாம். ஜோன் 1ஓட செக்ஷன் இதுதான். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஜோன் 2க்கு போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ கண்ணில், ஃபேஸில் நம்ம எங்கே வேணாலும் அந்த பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆர்ட் குழந்தைங்களுக்காக. இப்போ ஜோன் 2க்கு வந்தாச்சு. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக மானாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேலேயும். சில குழந்தைங்கள் அந்த பட்டர்ஃப்ளைஸ் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை போயிட்டு உக்காந்துக்குச்சு. நான் ஆர்டிஃபிஷியல் நினச்சேன், இல்லை ரியலாக தான் போய் பறந்து அந்த இடத்துல போய் உக்காந்துக்குச்சு. ஸோ நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பாருங்கள் ப்ளூ கலரில். அந்த ஆரஞ்சு பழமும் வாழைப்பழமும் வச்சுருக்காங்க. அது சாப்பிட்டுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்களையும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. அதுலேயும் மீன், கோல்ட் ஃபிஷ்ஷு, எல்லா ஃபிஷ்ஷுங்களும் அதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை ரசிச்சுக்கிட்டு உட்காரதுக்கான அந்த இந்த மாதிரி உட்காரதுக்கான ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. ஸோ நின்று கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். அங்கே ஃபஸ்ட்டு ஜோனில் பார்த்தீங்கன்னா அந்த கிளிகள், குருவிகள் எல்லாம் இருந்தது. ஸோ செகண்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம்.
பட்டர்ஃப்ளைஸ் பறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஜோன் 2 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபுல்லாகவே ஒரு பார்வைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜோன் 3ல நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ ஜோன் 3க்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இங்கே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்குது. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஆர்டிஃபிஷியலான பேரட்ஸ், ஸோ எல்லாமே ஒரு மரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, தண்ணி குடிக்கிற மாதிரி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்க்கு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் அது, செகண்ட் ஜோன், ஃபஸ்ட்டு ஜோனில் பேரட் அந்த கிளிகள் எல்லாம் இருந்தது, செகண்டில் ஃபவுண்டைன் இருந்தது. இப்போ தேர்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பேரட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இந்த இடத்துல நின்று நம்ம ரசிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜோனில் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. ரியலாக அந்த பேரட்ஸ் எல்லாம் உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இங்கேயும் ஆஸ் யூஷுவல் அதே பிளான்ஸ், அதே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்கிறது. அந்த ஸ்பாட் நிறைய பேர் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு கிடைக்கிது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கொத்தான பட்டர்ஃப்ளைஸ் தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் பறக்கவும் செய்து உட்காந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஜோன்லேயும் அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ், எண்ண முடியாத அளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ். நம்ம வீடியோ எடுத்தாலும் ஃபேஸ்க்கு முன்னாடி வருது. நம்மளோட துணி தலையில் அதுவாக வந்து உக்காந்துக்குது. நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒருத்தவங்க பார்த்து சொல்கிற வரைக்கும் உங்கள் தலையில் பட்டர்ஃப்ளை இருக்குது, உங்கள் பேக்கு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. ஸோ மஸ்ட் நீங்கள் துபாய்க்கு வந்தீங்கன்னா இந்த இடம் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப டைம் பாஸ் ஆகிறதுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பட்டர்ஃப்ளைஸோட லவ்வர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. பட்டர்ஃப்ளை வந்து பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூட்டபிள். என்னோடய பையன் வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ரசிச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாலும் அந்த ஒர்த்தாக இருக்கணும். பசங்களுக்கு ரொம்ப அது ஞாபகமாக இருக்கும். இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த இடம் செம்மையாக இருந்தது, நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது ஒர்த்தாக இருக்கணும். ஸோ ஃபைனலி எல்லோரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. நடந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாமே இங்கே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தாச்சு. ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த டேபிள்லேயே அப்படியே படுத்துட்டாங்க. ஸோ அவங்கள உட்கார வச்சுட்டேன். ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 5th ஜோன். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது 5th ஜோன். இதில் என்ன ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு மரம் மாதிரி ஆர்டிஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஸோ சுற்றி ரொம்ப அழகாக பண்ணி இந்த மாதிரி உட்காரதுக்கான ஸ்பாட் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே. இங்கே நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா பறக்குது. என்னோடய பையன் பாருங்கள் எங்கெங்கே அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பெரிய பையன் ஒரு சைடு, சின்ன பையன் ஒரு சைடு. ஸோ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்கலாம். ஸோ இங்கே அந்த அளவுக்கு செடிகள் எதுவுமே இல்லாத எல்லா இடமுமே நம்ம உட்காரதுக்கான ஒரு ஸ்பாட் சொல்லலாம். பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் கீழேயே வந்து பறக்குது, உட்காருது. ஸோ நல்லா இருந்தது இந்த இடம். எல்லா ஜோன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. ஸோ உட்காந்து, ஏன்னா இதோட முடியுது இல்லையா, ஸோ அதனால் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸோ நல்லா இருந்தது இந்த இடம். மேலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடணும் அப்படின்னாங்க. ஸோ இங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு பிறகு இங்கே உள்ளே போகும்போது
இந்த சைடு வாஷ்ரூமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரூமும் இருக்கும். ப்ரேயரும் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில கடைகள் வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க இது கூட வாங்கலாம். ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்காக ஒரு மூவி மாதிரி போடுறாங்க. ஒரு ஸ்பாட் அதுவும் இருக்குது. ஸோ எல்லாம் டயர்ட் ஆகிட்ட பிறகு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு நம்ம ஒரு மூவி பார்க்கலாம். ஸோ நல்லா டைம் பாஸ் ஆன ஒரு இடம் தான் இங்கே சொல்லுவேன். போர் அடிக்கவே அடிக்காது. ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு போர் அடிக்காது. அவங்களுக்கு எல்லாமே முடிச்சிட்ட பிறகு இங்கே மாதிரி தியேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்களோட மூவி தான் அதில் போடுறாங்க. அவங்க உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பாட்டும் இருக்குது. அதே மாதிரி கார்டனில் பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப அழகாக ரசிக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் தேவை அப்படின்னா டீ, ஜூஸ், ஸ்நாக்ஸஸ் எல்லாம் அந்த ஷாப்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இன்கேஸ் துபாய் வந்தீங்கன்னா இந்த இடத்துல விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்காக ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த விலாக் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.